வெல்கம் பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி குக்கிங் மாஸ்டர், கேட்ரிங், இவர் தான் சென்னையில் நடத்துகிற பிரபலங்களில் எல்லா நடிகர்களோட வீட்லேயும் போய் சமையல் பண்ணுறது, சமைச்சு இது பண்ணுறது எல்லாமே கேட்ரிங் தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடம் 25 ஆண்டுகளாக நட்பில் இருந்துக்கிறாரு. விஜயகாந்தோட வீட்டு ஃபங்க்ஷன், என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அங்கே சமையல் பண்ணுறது இவர் தான் சமையல் பண்ணுறது. ரீசெண்டாக இப்போ நடந்த தேர்தல் கூட்டம் கேப்டன் சந்தித்த இடத்தில் அவரும் சமைச்சது தான் எல்லாமே. கேப்டன் வீட்டில் அந்த சமையல் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, சமையல் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து உள்ளே பார்ப்பார். சமையல் கட்டுகளே உள்ளே வந்து பார்ப்பார், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த குழம்பா அதை எடுத்து அப்படியே டேஸ்ட்டு பார்ப்பார், என்ன பாதிக்கு பாதி இதாகிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டு சில விஷயத்த சரி ரைட் இன்னும் ஒரு 1/2 hour ஆகுமான்னு சொல்லிட்டு வழியில் கிளம்பிடுவார். போயிட்டு கரெக்டான அந்த எல்லாம் ப்ராப்பராக முடிஞ்ச பிறகு வந்து பார்ப்பார். ஆயிடுச்சானே, எப்படின்னா சமையல் நல்லா பக்கா ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்ப்பார். பொதுவாக பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டில் வந்து நல்லா இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர், ஃபுட்டை நல்லா கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் அது விஜயகாந்த் சார் தான். மற்ற யாராலும் கூட அப்படி நினைக்க மாட்டாங்க. வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரி இந்த பொரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவார். டேஸ்ட் நல்லா இருக்குது, இதை கொஞ்சம் இது பண்ணுங்கள், இது கொஞ்சம் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி பக்காவாக பண்ணுவார். இந்த 25 ஆண்டுகள்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் கூட நிறைய சமையலாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணுறது, எல்லா விஷயத்துக்குமே எல்லா விழாவுக்கும் நான் கூட போயிருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நடந்த செயற்குழு கூட்டத்துக்கு கூட நாங்கள் தான் பண்ணியிருந்தோம். அந்த பண்ணியிருந்த சாப்பாடு அவரை இப்படி இப்படி பண்ணுங்கள், கூட 2 போட்டு வைங்கன்னு அவர் சைகையால் இது பண்ணது தான். அவர் சொல்லி தான் சில விஷயங்கள் பண்ணோம். இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு வாழ்க்கையில் இப்படி ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு சரித்திர ஒரு மனிதன் என் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு தங்கமான ஒரு நல்ல மனிதன் என்று கேட்ரிங் ஓனர் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார். அவர் கூட இவ்வளோ நட்பு, இவ்வளோ பழக்கம் இருக்கும்போது நம்ம கூட நல்லா பழகுவார். அண்ணே என்னண்ணே ரெடி ஆகிடுச்சானே அண்ணன், அந்த மதுரை லாங்குவேஜில் சூப்பராக பழகக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர் நல்ல